இந்த மாதிரி நிறைய வாழைப்பழம் வாங்கிடும்போது சமயத்தில் கொஞ்சம் வாழைப்பழம் சாப்பிடாம நல்லா கனிஞ்சு கருப்பாயே இருக்கும். ரொம்ப பழுத்து கனிஞ்ச வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி பனானா கேக் செய்யலாம். வாழைப்பழ கேக்கு அருமையாக மாய்ஸ்ட் கேக் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி வாழைப்பழம் ரொம்ப கருப்பாக பழுத்துருச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வாழைப்பழத்தை வச்சு இப்படியே அருமையான கேக் செய்யலாம் வாங்க. கேக் செய்யறதுக்கு 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஜல்லடை கரண்டி வச்சு அதில் 1.5 கப் மைதா மாவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஜலிச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக ஜலிச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் ஜலிச்சுட்டு இப்படி கடைசியில் நிற்கிறத தனியாக எடுத்துடலாம். எல்லாம் மாவும் ஜலிச்சாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் 4 கனிஞ்ச வாழைப்பழத்தை உரித்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் இருக்கிற மாவில் நைஸாக அரைச்ச வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். திக்காக அரைச்ச வெறும் வாழைப்பழ பேஸ்ட்டை இந்த ஜலிச்சு வச்ச மாவோடு சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லமும் ப்ரௌன் சுகரை கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ உருக்கின வெண்ணெயை 1/2 கப் ரூம் டெம்பரேச்சரில் சேர்த்துக்கலாம். பாலும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். மாவு, முட்டை, வெண்ணெய், பால் எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலக்கணும். ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வாழைப்பழமும் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் மாவு தனித்தனியாக இல்லாமல் வெல்லம், சர்க்கரை எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வெறும் சர்க்கரை போட்டும் நீங்கள் செய்யலாம். நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை கேக் டின்னுக்கு மாற்றி ஓவனில் பேக் பண்ணணும். அவ்வளோதான். இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். கேக் பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா ஓரெல்லாம் எடுத்து விட்டு மாவு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு மேலே கொஞ்சம் பட்டர் தடவி இதில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். கேக் பேட்டரை ஒரு 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருந்தால் கப் கேக்குங்களா கூட ஊற்றிக்கலாம். இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 40லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணலாம். கேக்கு ஒரு டூத்பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி பேக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வெளியே எடுத்து ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ நல்லா வெடித்து வெந்திருக்கு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. மேலெல்லாம் நல்லா ப்ரௌன் கலராகவும் உள்ள நல்லா மாய்ஸ்டாக சாஃப்டாகவும் கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக்கு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் கேக் டின்லேருந்து கேக்கு பட்டர் பேப்பரோடு எடுத்து வச்சு பேப்பரை விரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறினப்புறம் தான் கட் பண்ணணும். இப்போது கேக்கு ஸ்கொயராக இருக்கிறதுனால 2ஆக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கரியிலலாம் கிடைக்கிற ப்ரெட் பீஸ் மாதிரி கேக்கை கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக கட் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் கனமாக கட் பண்ணால் தான் பீஸ் நல்லா வரும். வெடித்து வந்துருக்கிறதுனால பக்குவமாக பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணலாம். இல்லைன்னா வெடித்த இடத்துல கேக்கு பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா கேக் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
நீங்களும் இந்த மாதிரி பனானா கேக் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பழுத்த பழத்தில் இந்த மாதிரி சாஃப்டான ஃப்ளஃபியான பனானா கேக் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. எவ்வளோ அருமையான கேக்கு. 2 பீஸ் வச்சு கொடுத்தா ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு காஃபி டீயோட 2 கேக் பீஸு சாப்பிட்டோம்னா நல்லா நிறைவாக இருக்கும். இவ்வளோ அருமையான வாழைப்பழ கேக் செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம விழி ஸ்கொயர் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற எல்லா கேக் வீடியோஸும் மற்ற ரெசிபி வீடியோஸும் பாருங்கள். நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.